ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட சரண்ராஜ் நடித்த 5 படங்களை பற்றி பார்த்துலாங்க. அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட சரண்ராஜ் 5 படங்கள் நடிச்சுக்காப்பிலாங்க. அதில் 1 by 1 பார்த்துலாங்க. ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா 1990 நம்ம ரஜினிகாந்தோடைய 40வது வயசில் பணக்காரன் படம் தாங்க. பணக்காரன் படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக கௌதமி நடித்தாலும் நம்ம சரண்ராஜ் வந்து சங்கர் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்பிலாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம சங்கர் வந்து அழகாக கோஆர்டினேட் பண்ணி சூப்பராக நடிச்சுக்காப்பிலாங்க. இந்த படத்தை டேரக்டர் பி வாசுதான் டைரக்ஷன் பண்ணிக்காப்பில. இதில் முத்து அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்பில. இதில் நம்ம ரஜினிகாந்த் சரண்ராஜ் நடிப்பு எப்படி இருக்குது, இவங்க 2 பேரும் மோதல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 2வது படத்தை பற்றி பார்த்தலாம். 2வது படம் 1991 நம்ம ரஜினிகாந்தனுடைய 41வது வயசில் தர்மதுரை படம் தாங்க. தர்மதுரை படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக கௌதமி நடித்தாலும் நம்ம சரண்ராஜ் வந்து ரஜினிகாந்தினுடைய தம்பியாக நடிச்சுக்காப்பிலங்க. செம சூப்பராகவே நடிச்சுக்காப்பிலங்க நம்ம ரஜினிகாந்துக்கு தம்பியாக நம்ம சரண்ராஜ். இந்த படத்தை ராஜசேகர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்பில. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் வந்து தர்மதுரை அப்படிங்கிற கேரக்டர் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்பில. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் இவங்க 2 பேருடைய நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 3வது படத்தை பற்றி பார்த்தலாம். 3வது படம் 1992 நம்ம ரஜினிகாந்தனுடைய 42வது வயசில் பாண்டியன் படம் தாங்க. பாண்டியன் படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக குஷ்பு நடித்தாலும் நம்ம சரண்ராஜ் வந்து அசோக் அப்படிங்கிற கேரக்டர் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்பில. இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்பில. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து பாண்டியன் IPS அப்படிங்கிற கேரக்டர் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்பிலங்க. 4வது படத்தை பற்றி பார்த்துடலாம். 4வது படம் 1994 நம்ம ரஜினிகாந்தனுடைய 44வது வயசில் வீரா படம் தாங்க. இதில் நம்ம ரஜினிக்கு ஜோடியாக நம்ம மீனாவும் ரோஜாவும் நடிச்சுக்காப்பில. இதில் நம்ம சரண்ராஜ் வந்து இன்ஸ்பெக்டராக நடிச்சுக்காப்பிலங்க. சத்யமூர்த்தி அப்படிங்கிற கேரக்டரில் இன்ஸ்பெக்டராக செம சூப்பராகவே கெஸ்ட் அப்பியரன்ஸில் சின்ன ரோலாக வந்தாலும் செம பெஸ்ட்டாக நடிச்சுக்காப்பிலங்க. இந்த படத்தை டேரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்பில. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து முத்து வீரப்பன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராக நடிச்சுக்காப்பில. 5வது படம் 1995 நம்ம ரஜினிகாந்தனுடைய 45வது வயசில் பாஷா படத்தாங்க. பாஷா படம் சொன்னோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா சரண்ராஜ் எப்படி நடிச்சுக்காப்பிலன்ட்டு, அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துலாங்க. இதில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நக்மா நடித்தாலும் நம்ம சரண்ராஜ் வந்து அன்வர் பாஷா அப்படிங்கிற கேரக்டரில் ரஜினிகாந்தனுடைய ஃப்ரெண்டாக செம சூப்பராக நடிச்சுக்காப்பிலங்க. பாஷா படத்தில் கொஞ்சம் ரோலில் வந்தாலும் நம்ம அன்வர் பாஷா வந்து செம சூப்பராக மாஸ் காட்டி நடிச்சுக்காப்பிலங்க. இந்த படத்தை டேரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்பில. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து மாணிக் பாஷா அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்பிலங்க. இந்த 5 படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் சரண்ராஜ் ரொம்ப க்ளோஸாக நடிச்சிருக்காப்பில அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.